அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசல. தமிழ்நாட்டில் நடக்கிற காட்சிகள் பத்தி மட்டும்தான் பேசுற. பால்டாயில் பாய் எல்லாம் துணை முதல்வர் ஆவாரன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என்ன பண்றது, அவங்க பாரம்பரியம் அப்படி. அவங்க தாத்தா கருணாநிதி அவரோட மகன் அழகிரி சீட்டுக்காக லட்சக்கணக்கான தமிழர்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்த்தாரு. அதே வழியில அவரோட அப்பா ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் தினம் தினமும் தமிழக மக்கள் சாகும் போது கை கட்டி வேடிக்கை பார்க்கிறாரு. பதவிக்காக, பையனோட பணத்துக்காக, குடும்ப வருமானத்துக்காக. ஸ்டாலின் அவருக்கு அப்புறம் கட்சியை காப்பாத்துவாரு, குடும்பத்தை காப்பாத்துவாரு, சம்பாதிச்சிருக்கிற சொத்தை காப்பாத்துவாருன்னு நினைச்சு உதயநிதியை தலைவராக்கி இருக்காரு. ஆனா உதயநிதி தான் திமுகவோட கடைசி தலைவராக இருப்பாரு. ஒரு தலைவர்னா உண்மையை பேசணும், நேர்மையா மக்களை சந்திக்கணும், உண்மையை சொல்லி ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும். அவங்க தான் தலைவர்களா நீடிக்க முடியும். ஆனா போன பிரச்சாரத்தில் உதயநிதி என்ன பண்ணாரு? வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொன்னாரு. நீட்டை ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொன்னார். நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம், காதுல மூக்குல இருக்கிறது கூட கொண்டு போய் அடமானம் வச்சிருங்கன்னு சொன்னார். பெட்ரோல் எல்லாம் நாங்க கம்மி பண்ணிடுவோம் விலைய, நீங்க ஃபுல் டேங்க் எல்லாம் அடிச்சுடாதீங்கன்னு சொன்னார். சென்னையை நாங்க சிங்கப்பூர் ஆக்க போறோம், அதனால டிக்கெட் வாங்கி சிங்கப்பூருக்கு போகாதீங்கன்னு சொன்னார். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி கல்வி கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, திமுக ஆட்சிக்கு வந்தா காலை கடன் கூட ரத்துன்னு சொன்னாங்க. ஆனா ஏதாவது செஞ்சாங்களா? ஸ்டாலினும் உதயநிதியும் எத்தனை பொய், ஒன்னா ரெண்டா? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. 500 சொச்சம் பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தினா ஆட்சியை பிடிச்சிடலான்னு இந்த திருட்டு திமுக காரங்க நிரூபிச்சிருக்காங்க. திருட்டு திமுக காரங்க போன தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில பாதி இல்ல, கால்வாசி கூட நிறைவேற்றல. ஏயா கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றலன்னு கேட்டா, அதான் பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம் இல்லைன்னு சொல்லி பொய் சொல்றான். அது மிகப்பெரிய பொய். எலெக்ஷன் நேரத்தில் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே